ஆத்ம வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நூலை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். ஆலயம் செல்வீர் பேரானந்தம் பெறுவீர். நான் அடிக்கடி சொல்றதுதான், பக்தி மார்க்கத்துல திருக்கோயில் வழிபாடுங்கிறது முதன்மையானது. அதனால அடிக்கடி கோயிலுக்கு போங்க. அங்க போய் நீங்க எப்படியெல்லாம் சாமி தரிசனம் பண்ணணும், அந்த கோயிலை எப்படியெல்லாம் நீங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறத இந்த நூலுக்குள்ளார சொல்லியிருக்கேன். என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர் அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் கொட்டிட்டு வருவோம் அப்படின்னு நீங்க அந்த கோயிலுக்குள்ளார போறீங்கல்ல, அதை கொஞ்சம் மாத்திக்கலாம். நம்ம அதை எப்படி மாத்திக்கணுங்கிறத இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கேன். கடவுள் அப்படிங்கிறவங்க ஒரு இறை சக்தி, நமக்கு அப்பாற்பட்ட, நம்ம எப்பொழுதும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சக்தியை விட மிகைத்த சக்தி. அது ஒரு பரம்பொருள், நம்மளை உருவாக்கி நம்மளை இயக்கிட்டு இருக்கக்கூடிய, நம்மளை அரவணைக்கக்கூடிய ஒரு சக்தி அங்க இருக்கு. அந்த சக்தியை அனுபவிக்கிறதுக்காக நம்ம போகணும். முருகர்னா அது ஒரு விதமான சக்தி, சிவபெருமான் அது ஒரு விதமான சக்தி, கணபதி ஒரு சக்தி, அம்பாள் அவங்களுடைய சக்தி வேற. அப்ப ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு தெய்வீக சக்தி, நான் தெய்வீக சக்தின்னு ஒரு வார்த்தையில சொன்னாலும் கூட அதனுடைய அலைவரிசைகள் வித்தியாசப்படும். ஒரு டெக்னிக்கலா சொன்னோம்னா அப்படி புரிஞ்சுக்கிங்களேன், அதனுடைய அலைவரிசைகள் வித்தியாசப்படும். இப்போ கூட நம்ம இந்த பிராட்பேண்ட்லாம் நம்ம வாங்கினோம்னா சார் 30 MBPS 100 MBPS சொல்றாங்க. ஆனா ஒய்ஃபை அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்றோம், பிராட்பேண்ட் ஒரு வார்த்தையில சொல்றோம். ஆனா ஒவ்வொருத்துக்கும் அலைவரிசை வித்தியாசப்படுது இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயமும் வேற மாதிரி இருக்கும். நம்மளுடைய அலைவரிசைக்கு தகுந்த மாதிரி அந்த அலைவரிசையை நம்ம எடுத்துக்கக்கூடிய பக்குவமும் நம்ம கிட்ட இருக்குது. அப்ப கடவுள்கள் விக்கிரகங்களாக அங்க வைத்து பூஜைகள் செய்து மந்திரங்கள் சொல்லி அது ஒரு உருப்பெற்ற ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அந்த கர்ப்பகிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக சக்தியை நாம முழுமையாக ஆட்கொள்ளக்கூடிய, ஈர்த்து கொள்ளக்கூடிய வகையில நாம அங்க போய் அந்த தெய்வீக சக்திகளை நம்ம வாங்கிட்டு வரோம். இதுதான் ஆலய வழிபாடு. நான் ஆலயம்னா எப்படி சொல்லுவேன் அப்படின்னாக்கா, அப்படின்னா ஆன்மா. ஆனா என்னது? ஆன்மா. லயம் அப்படின்னா வயப்படுதல் அல்லது ஒன்றுபடுதல். அப்ப ஆலயம்னா என்னது? ஆன்மா லயமாகக்கூடிய இடம்னு அர்த்தம். ஆன்மா லயமாகக்கூடிய ஒரு இடம் எது? ஆலயம். அப்ப ஜீவாத்மாவாகிய இந்த மனிதர்களை பரமாத்மாவாகிய அந்த இறைவனோட ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் ஆலயம். இந்த நூல் உங்க கைகள்லையும் இருக்கணும், நீங்க படிக்கணும். இதுல உள்ள கருத்துக்களை உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட, உங்களுடைய நண்பர்கள்ட்ட, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க பகிர்ந்துக்கணும். அதுக்கு பிறகு நீங்க கோயிலுக்கு போய் பாருங்க, அந்த கோயிலுடைய தன்மை உங்களுக்கு வேற மாதிரி புரியும். அந்த கோயில்களை பார்க்கிற விதமே உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அதை நீங்க அனுபவிச்சாதான் தெரியும். நான் இப்ப வார்த்தைகள்ல சொன்னா உங்களுக்கு புரியாது. இந்த புத்தகத்தை படிங்க. இப்ப நீங்க அடுத்தது கோயிலுக்கு போங்க, அந்த அனுபவத்தை நீங்க அனுபவிப்பீங்க. குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதங்கள்.